வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டைமண்ட் ஷேப்பில் நெக் வச்சு ஒரு லைனிங் ப்ளவுஸ் தான் தைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல லைனிங் துணியை இந்த மாதிரி ஒரிஜினல் துணியில் கரெக்டாக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரிஜினல் துணியை ரெண்டாக மடித்து போட்டிருக்கேன். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரிஜினல் துணியில் பூ இலை இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி நேராக வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வழவழன்னு இருக்க துணியெல்லாம் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதை எப்படி ஈஸியான முறையில் தைக்கலாங்கிறத நான் தைச்சி காமிச்சிருக்கேன் பாருங்கள். பட்டி துணியும் இந்த மாதிரி அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 4ஆக மடிச்சுக்கலாம். 4ஆக மடிச்சுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம முதல்ல பேக் சைடு தான் தைக்க போகிறோம். அதுக்கு கழுத்து அளவுக்கு ஒரு வேஸ்ட்டு லைனிங் துணி அடியில் வச்சுக்கலாம். அதுக்கு மேலே ஒரிஜினல் துணியை நல்ல பக்கம் நம்மளை பார்க்குற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே லைனிங் துணியை வச்சுக்கலாம். லைனிங் துணியில் நெக்கு வரையும் போது நல்லா பளிச்சுன்னு டார்க்காக வரைஞ்சிக்கிட்டிங்கன்னா பின்பக்கம் நல்லா 2 பக்கமும் நல்லா தெரியும். அந்த லைன் மேலேயே இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். அடிப்பக்கம் இருக்கிற வேஸ்ட்டு லைனிங் துணி இந்த நெக்கை விட கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போடும்போது அந்த எட்ஜில் அந்த ஊசியை குத்தி வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு தையல் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததும் தையலுக்கு உள்பக்கம் உள்ள துணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததும் அந்த வளைவு இருக்க இடத்துல மட்டும் தையலில் படாமல் இந்த மாதிரி அர்க்காட் பண்ணிக்கலாம். இப்போது பின்பக்கம் இருக்கிற வேஸ்ட்டு லைனிங் துணியை ஒரு 1 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது லைனிங் துணியை பின்பக்கமாக பிரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பின்பக்கம் பிரட்டி விட்டுட்டு சமமாக வச்சுட்டு அது மேலே படிமான தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி துணியை கரெக்டாக எடுத்து விட்டுட்டு சுருக்கம் விழாமல் இந்த மாதிரி கரெக்டாக ஓரத்தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி திரும்பும்போது இந்த மாதிரி ஊசியை குத்தி வச்சுட்டு ப்ளவுஸை திருப்பிட்டு இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி லைனிங் துணி வெளியில் தெரியாத அளவுக்கு கரெக்டாக எடுத்து விட்டுட்டு கரெக்டாக தையல் போட்டுக்கலாம். இப்போது இந்த மாதிரி பின்பக்கம் லைனிங் துணியில் சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவில் தையல் போட்டால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி சுற்றிலும் தையல் போட்டு முடித்ததும் எக்ஸ்ட்ரா துணியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். லைனிங் துணி தான் கரெக்டான அளவு. லைனிங் துணியில் படாத அளவுக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். முதுகு பக்கம் பின்பக்கம் இருக்கிற துணியை கட் பண்ண வேண்டாம், அது மடித்து தைச்சிக்கலாம். இப்போது முதுகு பக்கம் கட் பண்ணாமல் விட்டோம்ல அந்த துணியை இந்த மாதிரி மடித்து தைச்சிக்கலாம். லைனிங் துணி மடங்காத அளவுக்கு கரெக்டாக தையல் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததும் லைனிங் துணியில் அர்க்கத் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துல ஒரிஜினல் துணியிலையும் இந்த மாதிரி 2 பக்கமும் அர்க்கத் பண்ணிக்கலாம். இப்போது அந்த அர்க்கத் அளவுக்கு மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி தையல் போட்டு முடித்ததும் நம்ம ப்ளவுஸோட உயரம் 13 இன்ச் வச்சோம்ல, அதை இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக 13 இன்ச் இருக்குது. இப்போது பின்பக்கம் 2 பக்கமும் 2 டாட் பிடிச்சிக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஷோல்டரை 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு நேராக கீழே 4 இன்ச்சு உயரத்துக்கு ஒரு டாட் வச்சுட்டு அதில் தையல் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அகலத்தில் இந்த மாதிரி கிராஸாக தையலை கொண்டு வந்தால் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி அந்த பக்கமும் ஷோல்டரை கரெக்டாக 2ஆக மடிச்சுட்டு அதுக்கு நேராக தையல் போட்டுக்கலாம் 4 இன்ச் உயரத்துக்கு. அவ்வளவுதான், பேக் சைடு ரொம்பவே சூப்பராக தைச்சாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி.